காமனாக இந்த ரேட்ஸ், ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ், அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, சிஓபிடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு ஃபேக்ட் 2030 இந்த சிஓபிடி வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கேசஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்த நீங்கள் கேட்ட கேள்வியோட இன்னொரு பகுதிக்கு வந்துடும். எப்படி இதை தடுத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த நோய்கள்லாம் வருது எப்படி தடுக்கலாம்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்போ ஒரு கூகுளில் வந்துட்டு நம்ம ஏரியாவோட ஏக்யூஐ என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் வேளச்சேரி ஏரியா க்ரீன் கலரு, இந்த டைம் குரோம்பேட் ஏரியா ரெட் கலரு. ரெட் கலரில் இருந்ததுன்னா அப்போ காற்றுல வந்து அந்த நான் சொன்ன அந்த காம்பனன்ட்ஸ்லாம் சொன்னல, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி டைம் அப்போது நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, எக்ஸசைஸ்க்கோ போகிறது நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஓடுறீங்கன்னும் போது என்ன ஆகும்? நீங்கள் மூச்சு வாங்கும். கரெக்டாக இப்போ ஓடுறீங்க ஒரு 100 மீட்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஜாகிங் போகிறீங்க அப்படின்னும் போது அப்போது இழுத்துன்னு ஓடுவீங்க. அப்போ நீங்கள் இழுக்கிறது தான் கெட்ட காற்றா உள்ளே இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ லங்ஸில் வந்து இந்த ஆஸ்துமா, வீசிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணி எக்ஸசைஸ்க்கு இறங்குங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈஸி ப்ரிவென்டிவ் டிப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஆக்குபேஷன் ஆளுங்களை, ரொம்ப ஹை ரிஸ்க் ஆக்குபேஷன் ஆளுங்களுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிராஃபிக் போலீஸ்மென் இருக்காங்க. எப்பயுமே ரோடுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. லாரி ஒரு சைடு ஊதுறாங்க, ஒரு சைடு பைக் ஊதுறாங்க, ஒரு சைடு பஸ்ஸு ஊதுறாங்க. எல்லாருமே அவங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் ஒரு முகக்கவசத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். முகக்கவசம் போது சிம்பிளாக வந்து ஒரு சாதா மாஸ்க்ன்றது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஒரு ப்ளூ கலரில் போடுறது ப்ரொடெக்ஷன் இருக்காது. N95 மாதிரி ஓகேங்களா, FFP3 மாதிரி இந்த மாதிரி ஒரு முகக்கவசம், இல்லை ரெஸ்பிரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முகக்கவசம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நிறைய டைம் நம்ம கொடுத்துருவோம், ஆனால் அது வந்து அவங்க போட்டுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒன்று கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அதில் ப்ரீத் பண்ணுறது எப்படி, அதில் பேட்டர்ன் எப்படி, ஒரு காமாக இருக்கணும், அதில் அடாப்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்படி தான் வந்து அதில் ஈஸியாக போட்டுக்க முடியும். இல்லை திடீர்னு எந்தாப்பா மாட்டிக்கப்பா அப்படின்னு நம்மளால மாட்டிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நாங்களாம் கோவிட் டைமில் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஐசோலேஷனில் வேலை செய்யும் போது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் பண்ண வேண்டிய ஒரு தேவையாக வந்துட்டு இருக்குது.